சில பேர் நம்மளை பார்க்குறப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க, நம்மளை பார்க்காதப்போ ஒரு பேச்சு பேசுவாங்க. நம்மளை பார்க்குறப்போ அப்படின்னு நேராக விசிரிச்சுட்டு நம்மளை பார்க்காதப்ப நம்மளை அதிகமாக திட்டுறவங்களாவும் சில பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்களை நீங்கள் பார்த்த உடனே அவங்கக்கிட்ட என்ன செய்யணும், அவங்கள நம்மளை இப்படி தான் செய்கிறாங்கன்னு ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் அவங்கள பஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். எப்படின்னா ரொம்ப அப்படியே புகழ்ந்து அவங்க தேவையே இல்லாமல், அவங்களுக்கு அந்த புகழ்ச்சிக்கு உரியவங்களாக இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்கள தேவையே இல்லாமல் நீங்கள் புகழ்ந்து புகழ்ந்து பேசணும். அடடா, நீங்கள் இருக்கிறப்ப இந்த இடமே சூப்பராக மாறிடும். நீங்களும் உங்கள் வாயிலேருந்து வர்ற வார்த்தை அடடா எவ்வளோ தேனு, நீங்கள் பேசுகிற அவ்வளோ உண்மை தான், நீங்கள் இருந்தீங்கனாலே எல்லாமே சரியாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள என்ன செய்யணும், தற்புகழ்ச்சியாக புகழ்ந்து அவங்க முன்னாடி அவங்களே அசிங்கப்படுற அளவுக்கு நீங்கள் நம்ம பண்ணிடணும். அதுதான் வந்து அந்த ஒரு நம்மளை வந்து அசிங்கமாக நம்ம பின்னாடி பேசுகிறவங்களுக்கு உரிய மரியாதை நீங்கள் இப்படி தான் கொடுக்கணும். ஏன்னா அவங்க முன்னாடியே நீங்கள் போய் நின்று என்னை எப்படி நீ இப்படி பேசலாம், என்னை இப்படி அப்படி பேசுனியாமே இப்படி பேசுனியாமே அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு என்னங்க பதில் வரும், நான் அப்படி ஒன்றும் பேசலை அப்படின்னு பதில் வரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து பழிக்கு பழி வந்து நம்மளை பழி வாங்குறதுக்கு அவங்க அடுத்த கட்ட ஆயுதத்தை எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் எப்பயுமே இவங்க முன்னாடி நீங்கள் நடிக்க கற்றுக்கங்க. இவங்க முன்னாடி நீங்கள் எப்பயுமே அவங்கள உயர்வாக பேசுகிற மாதிரி பேசி அவங்கள எந்த கூட்டத்தில் அப்படி கீழே தூக்கி போடுங்க. அதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல். அப்படின்னா தான் அவங்களுக்கு அதுக்கு கேவலமாயிரும். ஆனால் நம்ம இதுக்கு தகுதியானவங்கள அப்படின்னு அவங்களே தன்னை நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவங்களே என்ன செஞ்சிடுவாங்க, தங்களை அசிங்கப்படுத்தி அடடா இவங்க நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இவங்ககிட்ட வச்சுக்கிறக்கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க தன்னை என்ன செஞ்சுக்கிறவாங்க, குறைச்சிக்கிறவாங்க. தன்னுடைய பேச்சை வந்து பின்னாடி பேசுகிற அந்த பழக்கத்தை தயவு செஞ்சு நிறுத்துக்கிறவாங்க. ஏன்னா இது டைரெக்டாக எப்பவுமே கேட்காதீங்க. டைரெக்டாக போய் என்னையே பேசுனியா அப்படின்னு எந்த காலத்துலையும் கேட்காதீங்க. இதே மாதிரி செய்யுங்க. அவங்களுக்கு சிலருக்கு வந்து அது வந்து அவங்களுடைய சுபாவமாகவே இருக்கும். மற்றவங்கள எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே, மற்றவங்கள எப்பயுமே பின்னாடி சாடி பேசிக்கிட்டே, மற்றவங்கள அவங்க இல்லாதப்ப அவங்கள அசிங்கப்படுத்தி பேசிக்கிட்டு, அவங்களுடைய தன்மை, அவங்களோட கேரக்டர், அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. இந்த மாதிரி வந்து ஜென்மங்கள் கூட பழகிறப்ப வந்து உண்மையிலே அது அசிங்கமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லார்கிட்டையும் இருப்பாங்க, கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து ஏன் இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஏன்னா இவங்களே பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக என்னன்றது தெரியாது. மற்றவங்கள பார்க்குறப்பே அந்த பாடி லாங்குவேஜில் அவங்கள மட்டம் தட்டி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க வந்து தன்னை அலங்கரிச்சுக்கிறதுக்கு என்னென்னவோ செஞ்சு எங்கெங்கேயோ எல்லாம் இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு தன்னை வந்து ஒரு பெரிய அளவுக்கு மற்றவங்க முன்னாடி காட்டுறதுக்கு ஓவர் மேக்கப்பில் வருவாங்க. ஆனால் ஒன்றுமே மேக்கப்பே இல்லாதவங்களை பார்த்து என்ன செய்வாங்க, இவரை பாரு அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அவ மூஞ்சிட்டு இருக்குது, இப்படி இருக்குது, ஆளைப்பார், மூஞ்சியப்பார், முகரையப்பார் அப்படின்னு பேசுவாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க உங்ககிட்ட இருந்தாங்கன்னா அவங்கள விட்டு தயவு செஞ்சு தள்ளி நில்லுங்க. ஏன்னா இந்த மாதிரி மக்கள் வந்து என்றைக்குமே, இந்த மாதிரி மனிதர் என்றைக்குமே வந்து ஒரு நல்ல சகவாசியாவோ நல்ல ஒரு நட்பு உடையவங்களாவோ இருக்க மாட்டாங்க. இவங்க காலத்துக்கும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியவங்களாக தான் இருப்பாங்க. இவங்க இன்றைக்கி உங்களை சொல்லுவாங்க, அடுத்தவங்களை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, நாளைக்கு உங்களை சொல்லுவாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியலையா? அதனால் நீங்கள் இன்னொருத்தவங்கள தான் சொல்கிறாங்களேன்னு கூடி நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நாளைக்கு உங்களை சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதிரி நபர்கள் வந்து தன்னை யாராவது இப்படி பேசிடுவாங்களோன்றதுக்காக ஓவராக அப்பீரியன்ஸ் காட்டுவாங்க. ஓவராக மேக்கப் போட்டு ஓவராக தன்னை வந்து அழகுபடுத்தி மற்றவங்க முன்னாடி தன்னை வந்து வெளிப்படுத்துவாங்க. ஏன்னா இவங்க வந்து இன்செக்யூரிட்டி அதனை ஃபீல் பண்ணி அடுத்தவங்களை ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்காங்க, இவங்க நல்லா இல்லை, அவங்க நல்லா இல்லை, அவங்க பேச்சு நல்லா இல்லை, அவங்க பாடி லாங்குவேஜ் இப்படி இருக்குது, அவங்களுடைய செய்கை இப்படி இருக்குது, இவங்களுடைய இது இருக்குது, பணம் இவ்வளோதான் கம்மியாக இருக்குது, இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாத்தையும் அவங்களுடைய A to Z அவங்கள வந்து மைனஸ் பண்ணி விடுவாங்க. அதே இது வந்து இவங்க வந்து என்ன செய்வாங்க, மற்றவங்க நம்மளை சொல்லிடுவாங்களோ அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, தன்னை வந்து எல்லாத்துலேயும் பூர்த்தி செய்கிற மாதிரியே தாங்கிட்ட நிறைய பணம் இருக்கிற மாதிரி பேசுவாங்க, தாங்கிட்ட நிறைய எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்க மாதிரி பேசுவாங்க, தான் ரொம்ப அழகுன்னு அவங்களே சொல்லுவாங்க. மற்றவங்க சொல்ல தேவையில்லை, அவங்களே தன்னை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, புகழ்ந்து பேசுவாங்க. நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன், என்னை அந்த அவங்க அங்கே பார்த்தேன்னு சொன்னாங்க, என்னை இவங்க இங்கே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்னை பார்த்தா எல்லாரும் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு ரொம்ப பேசுவாங்க. இதை வச்சு நீங்கள் கண்டுக்கிறலாம். இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட தயவு செஞ்சு விட்டு நீங்கள் கொஞ்சம் தூரம் இருந்தீங்கன்னா தான் உங்களோட லைஃப் நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்காங்களேன், நீங்களும் இந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துட்டு இதே மாரி ஆகிட்டீங்கன்னா அது உண்மையிலே ஒரு சமுதாய சீர்கேடாக தான் ஆயிரும். ஏன்னா இவங்க வந்து எப்பயுமே மற்றவங்கள வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி
மற்றவங்கள பற்றி ஒரு நெகட்டிவாகவே சொல்லிக்கிட்டே தானும் நெகட்டிவாக இருக்கிறது இல்லாமல் ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு பாசிட்டிவாக இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கள பற்றி என்ன சொல்கிறது, எந்நேரமும் நெகட்டிவாக ஒரு எனர்ஜியை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுறது. இந்த மாதிரி மனிதர்கள் கூட கொஞ்சம் சகவாசத்தை குறைச்சி உங்களுடைய வாழ்க்கையை இனிமையாக ஆக்கணும்னா அவங்கள விட்டு கொஞ்சம் தள்ளி இருங்க. அவங்களை திருத்திடலாம், இவங்களை இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி திருத்த பார்த்தோன்னு வச்சுக்காங்களேன், அவங்க நம்ம மேலே அதிகமான பழியை தூக்கி போட்டுருவாங்க மற்றவங்க முன்னாடி. ஏன்னா இவங்க தானே மற்றவங்க முன்னாடி ரொம்ப நல்லா காட்டுறதுக்கு தான் விருப்பப்படுவாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க இப்படி அப்படின்னு. ஏன்னா இவங்க பின்னாடி பேசக்கூடிய தன்மை உடையவங்க வேறு. நம்மளை பற்றி அதிகமாக பின்னாடி பேசி நம்மளை வந்து வீணான மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருவாங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு மன உளைச்சலேருந்து தப்பிக்கணும், இல்லை இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிலேருந்து தப்பிக்கணும், இல்லை இந்த மாதிரி மனிதர்கிட்டேருந்து ஒரு புகழ்ச்சியான ஒரு இது புகழ்ச்சினா வந்து எப்படி சொல்கிறது, வந்து எதிர்மறையான ஒரு சந்தோஷம், எதிர்மறையான ஒரு சந்தோஷம் இவங்கக்கிட்ட இருக்கிறப்ப வந்து அந்த வைப்ரேஷன் ஒரு நல்ல குட் வைப்ரேஷனாகவே இருக்காது. எப்போயுமே அவங்க ஒரு எதிர்மறையாகவே இருக்கும். சந்தோஷமாக அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இருக்காது. இது எத்தனை பேர் நீங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களால இது பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்ட்டு தெரில. ஆமாம், உண்மையிலே இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி மனிதர்களை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அதனால் இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.